ஏய் பொண்டாட்டி, தூங்கும்போது கூட இவ்வளோ அழகா இருக்கியேடி. இப்படியே என் காலம் முழுக்க உன்னை ரசிச்சுக்கிட்டே இருந்தா போதும். அதை தவிர வேற எதுவும் எனக்கு வேணாம். ஐயோ கொல்றாளே. எல்லாம் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ எழுப்புனா எழுந்திருப்பாளா? ம் இல்லை, எழுப்பிதான் ஆகணும். ஓய், ஏய், அம்மா, எழுந்துடி. கனி, ஒன்னதான். தூக்கத்துல மட்டும் இவ எழுந்துக்கவே மாட்டேங்கிறா. இங்க பாரு. நீங்க சும்மா இருங்க, தூக்கம் வருது. எதுக்கு இப்போ என்ன எழுப்புறீங்க? இன்னைக்கு ஆஃபீஸ் போகல, லீவுன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் என்னங்க வேணும்? கொஞ்ச நேரம் தூங்குறேனே. எங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போதான் நல்ல தூக்கமே வருது. அதெல்லாம் முடியாதுடி. இப்போ நீ எழுந்துதான் ஆகணும். இன்னைக்கு ஃபுல் டே நீ ஃப்ரீயா தானே இருப்ப. அப்ப நல்லா படுத்து தூங்கு. இப்போ வாடி என் கூட. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். இங்க தூக்கம் வரும்பொழுது தூங்காம இப்போ முடிச்சு அப்புறமா தூங்குறதா? என்னங்க நீங்க? இப்ப நீ ஏன் எழுந்துக்க போறியா, இல்ல நானே அவளை தூக்கிட்டு போகட்டுமா? ஏதோ பண்ணுங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தூக்கம் வருது, நல்லா தூங்கணும். இப்படி காலையிலே தூங்கி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? நீங்கள் தினமும் ஆஃபீஸ் போவீங்கன்னு சொல்லி 4 மணிக்கெல்லாம் எழுந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைப்பேன். ஆனால் நீங்கள் அப்பவும் சாப்பிட மாட்டீங்க. இன்றைக்கி தான் எனக்கு ரெஸ்ட் கிடச்சிருக்கு. நான் எழுந்திருக்க மாட்டேன். இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன். நான் தூங்கணும். அப்புறம் என்ன, பர்மிஷன் கொடுத்துட்டல? இப்ப பாரு உனக்கு என்ன பண்றேன்னு. என்னங்க இது? இறக்கி விடுங்க. எப்போ பாரு ஆகுன்னா டக்கு டக்குன்னு தூக்கி வச்சுக்கிறீங்க. எங்க இறக்கி விடுங்க, நான் தூங்கணுங்க. உனக்கு தூக்கம் வந்தா நீ பாட்டுக்கு கண்ண மூடி தூங்கண்டி. நீ தான் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டல. அப்புறம் என்ன, நான் என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? காலையில தூங்க விடாம ஏங்க அப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? ஒருத்தவங்களை தூக்கத்துல எழுப்புறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தா தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு தான் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைல்ல. அப்புறம் என்ன, நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியதுன்னு. எது எது செய்யணும் எது எது செய்யக்கூடாதுன்னு நீ தான் ஒவ்வொன்றா எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமா, நீங்க அப்படியே ஒன்றும் தெரியாத குழந்தை பாருங்க. இப்படி இருங்க, இப்படி போங்க, வாங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். போங்க சும்மா. அப்போ நான் உனக்கு குழந்தை இல்லையா? சொல்லடி. நான் மட்டும்தான் உன்னைய என் குழந்தை மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் போல இருக்கு. பரவாயில்ல விடு. உனக்கு என் மேல பாசமே இல்லைன்னு இப்பதான் தெரியுது. ஏங்க, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு பேசுறீங்க. எனக்கு முதல் குழந்தையே நீங்கள் தான். எனக்கு அம்மா, அப்பா, ஃப்ரெண்டு, எனக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான். சரியா? சரி, அது இருக்கட்டும். இவ்வளோ காலையில் என்னை எழுப்பி இப்போ எதுக்கு நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? இப்போ நம்ம என்ன காரணத்துக்காக தேவையில்லாமல் சண்டை போடுறோம்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஐயோ, நானே மறந்துட்ட பத்தியா. உங்ககிட்ட பேசினாலே எல்லாமே மறந்து போயிடுதுடி. சரி சரி, நாம ஒரு இடத்துக்கு போலாம் வா. மணி இப்போ தாங்க 4 ஆகுது. இத்தனை மணிக்கு எங்கே போகிறது? என்னங்க நீங்கள் விடியட்டுங்க கொஞ்சம். இப்பதான் அங்க போகணும். இப்ப போனாதான் சரியா இருக்கும். வா. இந்த இடத்துக்கு போக போகிறோம். அதெல்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு சர்ப்ரைஸ். வா போலாம். சரிங்க, போலாம். இறக்கி விடுங்க முதல்ல. வேண்டாம் வேண்டாம், நான் அப்படியே உன்னை அழகா தூக்கிட்டு போய் கார்ல உட்கார வைக்கிறேன். மகாராணி அப்படியே தூங்கிக்கிட்டே வாங்க. சரியா? பாவம், குழந்தையோட தூக்கத்தை வேற கழிச்சிட்டேன். ஆமாம், செய்யாதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஒன்றும் தெரியாத சின்ன பிள்ளையாட்டி மூஞ்சி வச்சுக்கிறது. எங்கங்க இந்த பாவப்பட்ட மூஞ்சை நீங்கள் கொண்டு வந்தீங்க? எப்படித்தானே தெரியல. பண்ணுறது எல்லாம் போட்டு வண்டித்தனம். ஆனால் மூஞ்சி மட்டும் அப்படியே பச்சை பிள்ளையாட்ட பால்வடியாத குழந்தையாட்ட வச்சுக்கிறது. ஏன்டி, நேச்சுரலாவே என் முகம் அப்படித்தான். இதையே பார்த்தா என்ன டெரராவா இருக்கு? நான் பேசிக்காவே பால்வடியில குழந்தைதே. நம்பிட்டேன் நம்பிட்டேன். முதல்ல பேசாதடி. நீ பேசினாலே எனக்கு அப்படியே என்ன பண்றதுனே தெரியாது. உன் தலைகால் புரியாம நிக்கிற. நீ பேசாம அமைதியே இரு. அப்பதான் எனக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு அடுத்த வேலை செய்யறதுக்கு ஞாபகத்துக்கு வரும். உன் கண்ணை பார்த்தாலே எல்லாமே மறந்து போயிடுது. இப்படியே சொல்லிட்டே இருங்க, அப்புறம் ஒரு நாள் மொத்தமா என்னையே நீங்க மறந்து போயிடுவீங்க. என்னடி, என்ன நினைச்சிட்டு பேசுற? அந்த அளவுக்குலாம் நான் மோசமானவன் கிடையாது. அப்படியே என் வாழ்க்கையில ஒரு நாள் வருதுன்னா அந்த நாள் நான் உசுரோடவே இருக்க மாட்டேன். இங்க இப்படியெல்லாம் ரொம்ப பாசமா இருக்காதீங்க என் மேல. அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தா அவங்க 2 பேரும் சீக்கிரம் பிரிஞ்சிருவாங்களாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் உனக்கு யார்ட்டையும் சொல்றா? அளவுக்கு அதிகமா பாசம் வச்சா பிரிஞ்சிருவாங்கன்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ இல்ல, சாவர வரை நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம். சரியா? நீ இல்ல, நானும் இல்ல. புரியுதா? ஆனா நான் இல்லாட்டி நீ இருப்பியா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்க மட்டும் இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அப்ப நான் மட்டும் என்னங்க? ஒரு நிமிஷம் உங்களை பார்க்கலனாலும் அவ்வளோதான், என் உசிரே நின்று போயிடுங்க. சரி வாடி, போக வேண்டிய இடத்துக்கு போலாம். அப்படியே பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் விடிஞ்சு போயிடும். நீங்க போகாம பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? கண்மணி, இந்த அடுக்கு பணைக்கு பக்கத்துல மருந்து வச்சிருக்க, எடுத்துட்டு வாமா சாப்பிட. ஆச்சே, என்ன சாப்பிட்டியா? வாடா வாடா, நான் சாப்பிட்டுட்டேன். வேலையெல்லாம் எப்படி இருந்தது இன்னைக்கு? இன்னைக்கு வேலைலாம் எதுவும் இல்லை ஆச்சு. வேலை நாளைக்கு தான். இன்னைக்கு வந்து வேலை அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்க மட்டும் சொன்னாங்க. பரவாயில்ல, அந்த அண்ணன் எதுவும் கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய விடல. சும்மா எதுவும் எடுப்படி வேலை செய்ய சொல்லிட்டு நாளைக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு செஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டாங்க. சரிடா சரிடா, போய் சாப்பிடு. கையை காலை கழுவிட்டு உள்ள வந்தியா இல்லையா? அதெல்லாம் கழுவியாச்சு. எங்க அவளை காணோம்? உள்ளாரிட்டு தான் இருக்கா. உனக்கு தான் சாப்பாடு போடுற போல இருக்கு. போ, நீ கை கால் அனுப்பிட்டு வந்து சாப்பிடு. என்ன சாப்பாடு செஞ்சா இன்னைக்கு? எதுவும் முட்டை கிட்ட வாங்கி வச்சு கொடுத்தாலே இல்லையா? காசு கொடுத்துட்டு போனேன் காலையில. சாம்பார் வச்சிருக்காடா. சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு தொட்டுக்க செஞ்சிருக்கா. சாம்பாரா? அவளை நான் என்ன பண்றது? எதுவும் கறியும் மீனும் வந்தா வாங்கி சமையல்னு சொன்னேன். சாம்பார் வச்சு வச்சுட்டு போயிருக்கா. இல்லை, வெள்ளிக்கிழமை அதுவுமே எவன்டா கறி மீன் சாப்பிடுவான்? நானும் அவளை சாம்பார் வைக்க சொன்னேன். நல்லா நம்ம வீட்டு முருங்கையை வெட்டி போட்டு வச்சிருக்கா. நல்ல ருசியா இருக்கு, சாப்பிடு போயிட்டு. அந்த அளவுக்கு ருசியாவா வச்சிருக்கா? கண்மணியே, சாப்பாடு எடுத்து வைடி. ஆச்சி, சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லிட்டு எங்க போயிட்டாரு உங்க பேரன்? கை கால கழுவாத வேலைக்கு போயிட்டு அப்படியே உள்ளார வந்தேன். அதான் போய் கையை கால முகத்தெல்லாம் அலம்பிட்டு வாடா, வந்து புறவு சாப்பிடுவான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காமா. கண்மணி, நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னடா ஆச்சி இப்படி எல்லாம் சொல்றாளேன்னு
எதுவும் தப்பா எடுத்துக்காது சரியா? பரவாயில்ல ஆச்சி, சொல்லுங்க. நீங்க சொல்லி எனக்கு நான் தப்பா எடுத்துக்க போறேன்? மணி, இது ஆடி மாசம், நீ அவனும் சேர்ந்து இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த ஒரு மாசத்துக்கு தள்ளி தள்ளியே இருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? நான் எது சொன்னாலும் உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவேன். அவன் ஆம்பளை பிள்ளை, அவங்ககிட்டலாம் நான் போய் எதையும் சொல்ல முடியாது இல்லையா? நீ தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். அப்படி இப்படி நீ எதுவும் சேட்டை பண்ணுவேன் பண்ணானா ஆச்சி தான் தள்ளி இருக்க சொன்னாங்கன்னு சொல்லிடு அவங்ககிட்ட. சரிங்க ஆச்சி. இன்னைக்கு ராத்திரிலேருந்து நீ என் பக்கத்துலயே படுத்துக்க. என்ன? நீங்க படுத்துருங்க ஆச்சி, நான் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் வாரேன் சரியா? கண்மணி, துண்டு இருந்தா எடுத்துட்டு வாடி. நான் கூப்பிட்டுட்டாரு, நான் போறேன். சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகத்துல இருக்குல்ல ஆச்சி? நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, அதை பத்தியெல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சின்ன பிள்ளைவெல்லாம் இருக்கு, இருந்தாலும் என்ன செய்ய, ஆடி மாசம் முடியட்டுமே. இப்ப கண்ணை திறக்கலாமா? எவ்வளவு நேரம் தான் கண்ணை மூடிட்டு இருக்கிறதா? வந்துட்டோமா இல்லையா? திறக்கலாம்டி. அப்படியே இந்த பக்கம் திரும்பி நின்னு கண்ணை திறந்து பாரு. என்ன இருக்கு இங்க? சுத்திரி மாடு மேயுது, இடம் ஃபுல்லா காலியா இருக்கு, யாருமே இல்ல. ஏங்க, இங்க என்னங்க இருக்கு? எனக்கு எதுவும் அதிசயமா தெரியலையே. ஏதோ சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க. ஹே லூசு, சன் எவ்வளவு அழகா இருக்கு பாரு, அத சொன்னேன். சூரியனா? இது தினமும் நம்ம வீட்டு ஜன்னல் வழியாவே நம்மளை வந்து எழுப்பும். இதை பாக்குறதுக்கா இவ்வளோ தூரம் என்னைய கூப்பிட்டுட்டு வந்தீங்க? போங்க. சூரியன் தினமும் எல்லார் வீட்டுக்கு ஜன்னலுக்கும் வரும்தான். இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து சூரிய உதயத்தை பாக்குறது ரொம்ப ஸ்பெஷல் டி. ஏன் ஏன் இந்த இடம் ஸ்பெஷலு? இந்த இடத்த நல்லா சுத்தி பாரு. இந்த இடத்துல என்ன மாடு மேயுது? ஏங்க, நான் வீட்டில் சும்மாவே இருக்கணும்னு சொல்லிட்டு மாடு மேய்க்க வைக்க போறீங்களா? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, அது எனக்கு பழக்கப்பட்ட வேலை தான். என்னது பழக்கப்பட்ட வேலையா? என்னடி உளர்ற? ஆமாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் பெருமா வீட்டில் மாடுலாம் இருக்குமா, அதை எடுத்துகிட்டு போய் நான் தான் மேய்ப்பேன், அதுக்கு நான் தான் தண்ணி வைப்பேன், நான் தான் பால் கறப்பேன். எனக்கு அதனால இந்த வேலை ரொம்ப ஈஸியான வேலை தான். ஆனால் என்ன, தினமும் நம்ம வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் வரணும். ஏய் மரமண்ட, என்னடி நீ பேசுற? இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்க சொன்ன உடனே யாருமே இல்லாத அமைதியா இருக்கு. ஏண்டி கனி, இந்த இடத்துல நமக்குன்னு அழகா ஒரு வீடு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நாம தான் அங்கே பெரிய வீடு வச்சிருக்கோமே, அப்புறம் எதுக்கு? ஏங்க, உங்ககிட்ட காசு இருக்குன்றதுக்காக ரொம்ப அதிகமாக ஆசைப்படாதீங்க. ஒரு வீடு போதும் நமக்கு. ஏய், அது ஒண்ணும் நம்ம சொந்த வீடு கிடையாதுடி. இதுல நான் வாடகைக்கு தான் இருக்கேன். உனக்கு தெரியாதா? அது என் ஃப்ரெண்டோட வீடு. அவன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டானா, சோ அதனால நான் அந்த வீட்டுல இருப்பேன். என்ன சொல்றீங்க? அப்ப அது நம்ம வீடு இல்லையா? ஐயோ, நம்ம வீடு நினைச்சதுன்னா நான் எவ்வளவு நாள் அங்க இருந்தேன். அது இன்னொருத்தவங்க வீடா? அது நம்ம வீடு மாறிதான், நம்ம வீடு கிடையாது. அதுவும் இல்லாம அந்த வீட்டுல அவ்வளவா அந்த ஸ்ரேயாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணி இந்த இடத்த வாங்கியிருக்கேன். இந்த இடம் எப்படி இருக்கு பாரு. எங்க, உங்களை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்க. எதுக்கு அப்படி சொல்ற? இதுவும் டிவியை பார்த்து இந்த இடத்த வாங்குனீங்களா? இந்த 5 நிமிஷத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், 5 அடி தொண்ணா தண்ணி வரும்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து தானே நீங்க வாங்கிட்டீங்க இந்த இடத்த. சுத்தியும் வெறும் பொட்டக்காடா இருக்கு. இங்க எப்படிங்க நம்ம வந்து வீடு கட்டி வாழ்றதே? இது அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ண கூட அக்கம் பக்கத்துல யாரும் இல்ல போலயே. ஏய் ஐயோ, லூசு, என்னடி உன்னை சொல்றது? உனக்கு மூளை இருக்கா இல்லையா? யாரோட தொந்தரவும் இல்லாம நீயும் நானும் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீடே. நீ தானே என்கிட்ட சொல்லுவ, ஏங்க நீங்க நம்ம பசங்க நம்ம மட்டும் தனியா எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவியா இல்லையா? நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக இவ்வளவு பெரிய இடத்த வாங்கிருக்கீங்க? ஆமாடி, இவ்வளவு பெரிய இடம் தான். இதுல நமக்கு தேவையான அளவுக்கு வீடு மட்டும் கட்டிட்டு மீதி இருக்கிற இடம்லாம் எதுவும் தோட்டம் போட்டுடலாம் சரியா? வரவும் நான் ஆஃபீஸ்க்கே போக மாட்டேன். நமக்கு தேவையானதுல நம்ம தோட்டத்திலேயே வெளியே வச்சுட்டு அப்புறம் எதுவும் சின்ன சின்ன வேலையை பார்த்துக்கிட்டு உன் கூடவே இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நாம அந்த வீட்லயே இருந்துக்கலாம். எல்லா வசதியும் இருந்தாலும் அது நம்ம சொந்த வீடு இல்லைல்ல. நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இருக்கணும் முடி. இதுதான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கே அடையாளம். ஆமா, உங்களுக்கு வீடு கட்டுறதுலாம் என்ன சாதாரண விஷயமா? நீங்க நினைச்சீங்கன்னா ஒரே நாள்ல வீடு கட்டி முடிச்சிருவீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி இருக்கீங்க? ஏய், வீடு கட்டுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லதான். இருந்தாலும் அதுல சின்ன கல்லுல இருந்து அந்த ஜன்னல் வரையும் ஒவ்வொன்றும் உனக்கும் எனக்கும் பிடிச்ச மாதிரி மட்டும் இருக்கணும். அந்த வீடு முழுக்க நம்ம மனசுக்கு நிறைவா இருக்கணும். என்னதான் நம்ம ஆசைப்பட்டாலும் அதுக்கான ஒரு டைம் வரணும் இல்லையா? அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தானே சொன்ன நம்ம கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக எடுத்தும் கவுத்தன்னு எல்லாத்தையும் செய்யக்கூடாதுன்னு. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. உனக்கு பிடிச்ச மாதிரி உன் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான வீடு, புரியுதா? அப்படியே கொஞ்சம் தூரம் போனா கடல் இருக்கு. அப்புறம் இன்னும் என்னென்ன உனக்கு பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன். இந்த இடம் இது உனக்கு மட்டும் சொந்தமான இடம். இந்த பூமியில இருந்து அந்த வானம் வரைக்கும் இது நம்மளோட இடம். சரி, இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுற, நீ கொஞ்சம் கூட சந்தோஷப்படவே இல்லையே. உனக்கு பிடிக்கலையா? இல்ல, எனக்கு நான் பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்படி எல்லாம் செய்யறத பார்த்தா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எதுக்காக நீங்க இவ்வளவு அன்பா இருக்கீங்க? நீங்க எதுக்காக என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, ஏங்க? ஏன்னா எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். இது யாரு இருக்கா சொல்லு? இப்போ இல்ல, எப்பவுமே எனக்கு நீங்க மட்டும்தான், உங்களுக்கு நான் மட்டும்தான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இங்க ஒரு அழகான வீடு கட்டி நம்ம 2 பேரும் மட்டும் சந்தோஷமா இருக்கலாம், சரிங்களா? எனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே போய் இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு வரலாமா? போலாம். மெல்லிய ஆண் மகனை பெண்ணுக்கும் பிடிக்காது முரடம் உன்னை ரசித்தேன் தொட்டதும் விழுந்து விடும். என்னங்க மேடம், வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட வருவன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்காக வெயிட் பண்றியா? ஏன், நீ பாட்டி கூடவே சாப்பிட வேண்டியதானே?
பிறகு நீ தனியா சாப்பிடுவல்ல, அதனாலதான். ஆச்சி தூங்கிட்டாங்களா? இப்பதான் மாத்திரை கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்க. நீ வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு படுக்கலாம். எனக்கு கை கால்லாம் ஒரே அசதியா இருக்கு. ரொம்ப வேலை செய்யறல, கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிறதுக்கு எல்லாமே புதுசா இருக்குல்ல? ஆமா, இருந்தாலும் இருக்கிறவங்க, ஆச்சி ஆச்சி வீடு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு வேலைக்கு போனீங்க, என்ன ஆச்சு? இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கா? வயல் வேலையெல்லாம் நீ முன்ன செஞ்சதே கிடையாது. இன்னைக்கு எதுவும் வேலை செய்யல, நாளைக்கு போனாதான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் தான், நம்ம கஷ்டம்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். என்ன எப்படி இருந்தவ, உன்னை நான் நல்லவளா மாத்துறேன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல. நீ வேணா போய் அங்க டவுனுக்குள்ளே இருக்கிறியா? நான் ஆச்சி வீட்டுல இருந்துக்கிறேன். நீ ஏன் எனக்காக கஷ்டப்படணும்னு சொல்லு. என்ன பேசுற? நீ எனக்காக தானே வீட்டை விட்டு வெளியே வந்த. இதுல என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, நீ பசியோட இருப்ப, வந்து சாப்பிடுவா. முருங்கக்காய் சாம்பார் வச்சிருக்கியாம? ஆமா. இந்த இடத்துல நல்ல காத்தடிக்குதுல, சாப்பிட்டுட்டு வந்து கட்டில போட்டு இங்கேயே படுத்து தூங்கலாமா 2 பேரும்? இல்ல வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி வெட்ட வெளியில படுத்து பழக்கம் இல்ல, பயமா இருக்கும். என்ன பயம்? அதான் நான் இருக்கேன்ல. நான் வந்து உன்னை சொல்லணும். சொல்லு என்ன? இன்னைக்கு ஆச்சி அவங்க பக்கத்துலயே என்ன படுத்துக்க சொல்லிட்டாங்க. ஏன் எதுக்கு? இப்பதான் ஒருத்தருக்கு புரிஞ்சு மனசு விட்டு பக்கத்துல உட்காந்து பேசுற அளவுக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ள ஆச்சி ஆப்பு வச்சிருச்சா? இல்ல ஆடி மாசமா 2 பேரும் தனியா தான் இருக்கணுமா. அதுக்காக நின்னு கூடமா பேசாம போவ? எனக்கு தூக்கம் வருது, சீக்கிரம் வா, சாப்பிட்டுட்டு படுக்கலாம். சரி வாரேன். பாவம், ரொம்ப நல்ல பொண்ணுதான் இவ. ஆனா எனக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறா. சீக்கிரத்துல இவளுக்கு ஒரு நல்ல லைஃப் உண்டாக்கி கொடுக்கணும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இவ்வளவு கஷ்டப்பட விட மாட்டேன். காலையில எழுந்து இவளுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் வேலைக்கு போகணும். என்ன சாப்பிட்டுட்டு இவ பாட்டுக்கு வந்து படுத்துட்டா, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசக்கூட இல்ல. ஓய் ஓய், ஐயோ, முருங்கை சாம்பார் வேற வச்சு கொடுத்துட்டா. என்ன இவ இப்படி பாடுபடுத்தி எடுக்கிறாம்ல. கொஞ்சமாவது புருஷனை பத்தி கவலை இருக்கா பாரு. என்னமா கொரட்டை விட்டு தூங்குறா பாத்துக்க. அடியே கணக்குட்டி, ஏய் என்ன வேணும்? நீ தூங்கலையா? ஆமா, எங்க இருந்து தூங்குறது? அடி வெளியில காத்தோட படுத்து தூங்கலாம். நான் வரல, ஆச்சி பார்த்தா திட்டுவாங்க. இந்த நேரத்துல போய் இந்த ஆச்சி தொல்லை பண்ணுது பாரு. பேசாம இருந்து வாடி, ஆச்சிக்கு தெரியாது, பறவு வந்து படுத்துக்கலாம். அடி ப்ளீஸ் அடி, காலைல வேணா விழுந்து கேக்குறேன்டி. பூக்களை வேலைக்கு போகணும்னு சொன்னல, போய் படுத்து தூங்கு. தங்கல்ல என் செல்லல என் பட்டுல படிவாங்க அடிச்சலாம். அடி நீ தானடி ரெட்டப்புள்ள வேணும்னு ஆசைப்பட்ட, இப்ப நானே கூப்பிடுற வரமாட்டேங்கிறியே. அதெல்லாம் 1 மாசத்துக்கு அப்புறம் தான், இப்ப ஒண்ணு வேணாம் போ. பூச்சிக்குட்டி, ஆண்டி இப்படி பண்ற? ஐயோ கழுவி முடிச்சுக்கிச்சு சமயம் பார்த்து. ஏலே, நீ தூங்காம இங்க நின்னுக்கிட்டு என்ன பண்ற? ஆச்சி அது ஒண்ணும் இல்ல ஆச்சி, நீங்க 2 பேரும் பத்திரமா தூங்குறீங்களான்னு பாக்க வந்தோம். எங்களை என்ன திருட்டு பையில வந்து தூக்கிட்டு போறா? இல்ல ஆச்சி, இருந்தாலும் ஒரு பையன் தான், வேற ஒண்ணும் இல்ல. ஊருக்குள்ள பேய் அலையுதான். அது அலையிறது இருக்கட்டும், நீ என்னத்துக்கு அலையிற? அம்மா கொஞ்சம் விக்க எடுத்தது, அதான் தண்ணி குடிக்கலாம்னு வந்த. விக்கல் எடுக்குதுன்னு சொல்லிட்டு எதுக்குடா முக்கிக்கிட்டு நிக்கிற? போடா போய் வேலைய பாரு. நல்லா மாட்டியா? பாரேன். அமிஸ் சத்தியமா வரணும், அவனுக்காக தூங்காம காத்திருப்பண்டி. அப்படியே ஆச்சி முடிச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். நீ இன்னும் போகாம இங்கே தான் நிக்கிறியா? போயிட்டேன் ஆச்சி. ஆச்சி என்னடா, என்ன வேணும் சொல்லு. ஆச்சி, தனியா படிக்க கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா அப்படியே உங்க பக்கத்துலயே பாய் விரிச்சு தூங்கட்டுமா? எங்க பக்கத்துல பாய் விரிச்சு தூங்க போறியா? இந்த விளக்க மாத்தியும் செருப்பையும் எடுத்து தலைக்கு மேல வச்சுக்கடா, நல்ல தூக்கம் வரும். ஆமா வரும் நல்லா. படுத்து தூங்கு, உன் தலைமாட்டில எடுத்து வச்சுட்டு போறேன். பையன் பூனையாட்ட சுத்திக்கிட்டு கிடக்குறான் பாரு. அத்தை என்னம்மா, என்ன சதி? ஏன் பதற்றத்தோட வர, என்னாச்சு? ஒரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா சொல்லு. நீங்க பாட்டி ஆயிட்டீங்க அத்தை. என்னம்மா சதி சொல்ற? நிஜமாவா? எப்பமா தெரியும்? ஒரு வாரமாவே ஒரு மாதிரி இருந்தது உடம்பு. வீட்டுல எல்லாம் பிரச்சனையா இருந்ததால நான் எதுவும் கண்டுக்கல. நேற்று நானும் அவரும் வெளியே போனோம்ல, அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல வரும்பொழுது வாங்கிட்டு வந்தேன். இப்ப செக் பண்ணி பார்த்தே. இங்க பாருங்க அத்தை, தங்கம். தேவா கிட்ட முதல்ல சொன்னியாமா? அவருக்கு கால் பண்ண சுவிட்ச் ஆஃப்ல வருது. அப்ப எதுவும் மீட்டிங்கா இருப்பான், வந்ததுக்கு அப்புறம் சொல்லு சரியா? இனிமே நீ ஒரு வேலையும் செய்யக்கூடாது, வீட்டுல பத்திரமா இருக்கணும். நான் போய் உனக்கு பால் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். அப்புறம் முதல்ல உன் பெருமாவுக்கு போன் பண்ணி சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உடனே வந்துருவாங்க உன்னை பார்க்க. சரிங்க சொல்றேன். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் வேக வேகமா எங்க